அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம ஸ்பெயினில் இருக்கிற வேலன்சியா அப்படிங்கிற ஊரில் கட்டாயம் தவற விடக்கூடாத இடங்களுக்கு போய் பார்க்க போகிறோம். இரவுலையும் போய் சுற்றி பார்க்க போகிறோம், பகல்லையும் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடங்கள்லாம் நீங்கள் தவற விட்டுறக்கூடாதுப்பா, இந்த இடங்களை பார்த்துட்டிங்கன்னா வேலன்சியாவை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் இதெல்லாம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். ஏதோ கலை கண்காட்சியகம்னு போட்டு அருங்காட்சியகம்னு போட்டு முரட்டத்தனமாக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே மிகவும் பெருசாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. கலைப்பொருள் அருங்காட்சியகம் முடிஞ்சால் நாளை காலையில் வரலாம். நிறைய பொருட்செலவில் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. கலை மற்றும் அறிவியல் அருங்காட்சியகம் வேலன்சியா. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து வந்தது இவ்வளோ பொருளாதாரம்? என்ன இதுக்கான பொருட்செலவு எங்கேருந்து வந்தது? என்ன நிதியில் இதெல்லாம் கட்டுறானுங்க? இதுலேருந்து வருமானம் வருமா? ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ பயங்கரமாக பெருசாக ஒன்று பண்ணணும்னு பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படியே எல்லாம் பகல் மாதிரி போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 12 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தரும் உறங்குற மாதிரி தெரில. என்ன ஒரு அற்புதமான கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க பாருங்கள். கீழே இந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் அது ஒரு மீனுடைய முள் மாதிரி, அதாவது உடல் இல்லாத தலையிலேருந்து அப்படி வால் வரைக்கும் ஒரு மீனோட முள் மாதிரி தெரிகிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் பாதி பார்த்திங்கன்னா அதான் அந்த கீழே தண்ணியோட அந்த பிரதிபலிப்போடு சேர்த்து பார்த்தா ஒரு பாதி தண்ணிக்கு மேலே, மீதி பாதி அது தண்ணியில் அதோட பிரதிபலிப்பு அப்படி இருக்குது. செமையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இது மூணும் தனித்தனியான ஒரு கட்டிடம். ஆனால் இங்கேருந்து பார்த்தா அதெல்லாம் ஒரே கட்டடம் மாதிரி தெரியுது. இத்தனைக்கும் அந்த வால் பகுதி பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்க ஒரு மேம்பாலம். இந்த இடம் என்னோடய விடுதியிலேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருங்க. இரவு இந்த கட்டடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே நான் அங்கேருந்து நடந்து வந்தேன். பார்த்தா ஆனால் விளக்கெல்லாம் எரியாமல் ரொம்ப சிறப்பாக இல்லை, ஏதோ இருக்குது. ஏன்னா நான் கூகுளில் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உள்ள விளக்குகள்லாம் எரிஞ்சு, மின் விளக்குகள்லாம் எரிஞ்சு செமையாக இருந்தது. இந்த மாதிரி. சரி பரவாயில்ல, நாளைக்கு பகலில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு இன்னும் பார்ப்போம். பகலில் இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இது அப்படியே அந்த அருங்காட்சியகத்துக்கு பின்னாடி இருக்குது. இதுவும் தவற விடக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு இங்கே இருக்க எல்லோரும் சொன்னாங்க. இரவில் வந்தால் நல்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் அது. வேலன்சியா ஒரு பெரிய நகரம் தான் போல் இருக்குது. நான் கூட ரொம்ப ஒரு சின்ன கடற்கரை ஓரமாக இருக்க நகரம்னு நினச்சிட்டேன். அதான் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் ஒரு உணர்வு வருது தான். துண்டு ஈரமாயிடுச்சு, வேறு வழி இல்லை. அதனால் தோலில் காய போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். காய போடல, சும்மா தோலில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கங்கே இப்போ கடற்கரைக்கெலாம் போனால் இதை உரிச்சு போட்டு காய போட்டுக்கலாம். அப்படியே ஏதோ குட்டி பனை மரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த நொங்கு வர மாதிரியே குட்டி குட்டியாக ஏதோ வந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பேரிச்ச மரம் தான், இல்லைன்னா அந்த அழகுக்காக வைக்கிற பனை தான். வாங்க நம்ம அப்படியே இந்த கலை அருங்காட்சியகம், அப்புறம் இந்த கோளாரங்கம், அப்புறம் இந்த நீர்வாழ் காட்சி சாலை அதெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே கிட்ட போய் பார்ப்போம். இந்த இடம்லாம் இரவு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, பகலில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் அந்த நீல வண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சுண்ணாம்பு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த கற்களை பதிச்சிருக்காங்க, இந்த வண்ண கற்களை. அப்பா பயங்கரமாக இருக்குது. இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே. இன்னும் துபாய், சிங்கப்பூர் அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போனால் அங்கே இருக்கிற அந்த உயரமான கட்டடங்கள்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. ஒரு முறையாச்சும் போய் பார்க்கணும் அங்கெல்லாம். இந்த கடல்வாழ் உயிரிகளை பார்க்குறதுக்கு ஓஷனோகிராஃபிக் வேலன்சியா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது எனக்கு விமானத்துக்கு. இங்கே எப்படி எங்கே இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கான நுழைவுச்சீட்டு வாங்கணும், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். திரும்ப குடும்பத்தோடு வரும் இந்த இடத்துக்கெல்லாம். இதுக்கு ஒருத்தருக்கு 40 யூரோ ஆகுது உள்ள நுழைவுச்சீட்டு. அதே மாதிரி இந்த கெய்ஸா ஃபோரம் இதுக்குள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த அருங்காட்சியகத்துக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுருக்கணும். நானும் இந்த 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் யாரும் இந்த சாலை போக்குவரத்து விளக்கை மதிக்க மாட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக நடந்து போகிறவங்க. இந்த பாருங்கள், சிகப்பு இருக்குது, அவங்க பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இவங்கள நம்பி நம்ம இறங்கலாமான்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியுறாங்க. இவங்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் கூட இறங்கி போய் எதுவும் குழப்பம் ஆகிடக்கூடாது. இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் சிறப்பாக தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் நின்னே போவோம். அந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறவங்க தவறாமல் சாலை விதிகளை மதித்து போங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த ஊருக்காரங்க எதுவும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணி மாட்டிக்கிறக்கூடாது. வேலன்சியாவில் இந்த ஒரு இடம் மட்டுங்க 24 மணி நேரமும் ஆட்கள் கூட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. பள்ளி மாணவர்களா இல்லை கல்லூரி இளைஞர்களான்னு தெரில, எந்நேரமும் கூட்டமாக உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த தண்ணியில் படகெல்லாம் குட்டியாக படகெல்லாம் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. வித்தியாசமான குட்டி படகுகள் இருக்குது. என்னம்மா கட்டியிருக்காங்க பாருங்கப்பா. தாராளமாக நீங்கள் ஒரு 3-4 நாள் இங்கே செலவழிக்கலாம். வேலன்சியாவில் 3-4 நாளைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது. விளையாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, தண்ணி விளையாட்டு இல்லை இந்த மாதிரி காட்சியகம், அருங்காட்சியகம், கோளாரங்கம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா விலையெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு பார்த்திங்கன்னா 5 யூரோ, 450 ரூபா அந்த மாதிரி. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.5 யூரோ தான். பரவாயில்ல, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்னு போட்டு 50 யூரோ 100 யூரோன்னு வாங்காமல் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம்னு போட்டு கம்மியாக காசு வசூல் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லோரும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாடலாங்கிறது ஒரு நல்ல விஷயம். எல்லாம் காத்திருக்காங்க பதிவு பண்ணிவிட்டு. இந்த காட்சி தான் நமக்கு இரவில் பார்க்கும்போது முழு மீனோட முள் மட்டும் கிடக்கிற மாதிரி இருக்கும். கீழே அந்த தண்ணியில் அதோடைய மீதி பாதி பிரதிபலித்து அப்படியே அருமையாக இருக்கும். அந்த வால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வால் ஒரு தனி பகுதி, அது ஒரு பாலம். இந்த நடுவில் இருக்கிற உடம்பு, மீனோடைய உடம்பு முள் இருக்குல்ல, அந்த மாதிரி தெரியுதுல்ல, அந்த பகுதி ஒரு தனி கட்டடம். இந்த தலைப்பகுதி ஒரு தனி கட்டடம். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து பார்க்கும்போது மட்டும் அது முழுசாக ஒரே மீன் மாதிரி, மீனோட முள் மாதிரி இப்படி தெரியுது. இந்த இடம் தாங்க உங்களுக்கு இதுதான் அந்த இதோடைய வரைபடம். வேலன்சியாவோடைய அந்த 3 நாளைக்கான இதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓஷனோகிராஃபிக்கு 1 நாள் ஒதுக்கலாம். அகோராவுக்கு முன்பதிவு பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அப்புறம் இந்த அருங்காட்சியகம், கலை அறிவியல் அருங்காட்சியகம், அதுக்கு மட்டுமே 1 நாள் தேவைப்படும். அப்புறம் இந்த ஹெமிஸ்பெரிக், இதுக்கு ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். அது கலை அருங்காட்சியகம் தான். திரும்ப இதுக்கு ஒரு நாள் தேவைப்படும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 நாள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வண்டியெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 9 யூரோ. அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம். நடக்க முடியல அப்படின்னா இந்த குடும்பமாக போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 யூரோ வருது 1 மணி நேரத்துக்கு. இங்கே பாருங்கள், அந்த பேலஸ் டெஸ் ஆர்ட்ஸ், அந்த கட்டடத்துக்கு அந்த மேற்கூரையை பாருங்களேன், எவ்வளோ பெரிய கட்டுமானம். அது அப்படியே தனியாக வளைஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால் நான் நம்பியிருப்பேன். இப்போ அதை கட்டினது நம்ம பொறியாளர்களை வச்சு இப்போ கட்டுறதுங்கிறது தான் வியப்புக்குரியதாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா கட்டியிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. நல்லா வளைச்சி கட்டியிருக்கானுங்கப்பா. கீழே இருக்கிறது பத்தாதுன்னு நல்லா எத்தனாவது மாடின்னு கூட தெரில, ஒரே உயரமாக செங்குத்தாக பெருசாக இருக்குது. மேலே கொண்டு போய் மாடியில் இந்த பெருச்ச மரத்தெல்லாம் நட்டு வச்சுட்டாங்க. இந்த குப்பை தொட்டியில் இந்த ஒரு விஷயம் அருமைங்க. என்னென்னா, நம்ம வழக்கமாக நான் குப்பை தொட்டியில் போடும்போது என்னென்னா, அந்த மூடியில் மேலே நிறையா குப்பை அழுக்கு எல்லாம் இருக்குமா, சரி அதை எப்படி கையால் தொடுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கீழே காலில் ஒரு மிதி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வைக்கிற அதே தொழில்நுட்பம் தான். வீட்டில் எல்லாம் குப்பை தொட்டியில் இருக்கும்ல, காலில் மிதித்தா மேலே திறக்கும். அந்த மாதிரி நம்ம குப்பையை போட்டுட்டு விட்டுட்டோம்னா அதுவாக மூடிக்குது. பரவாயில்ல. உணவுக்கு நிறையா வச்சுருக்காங்க. புதுசாக செஞ்ச ரொட்டி துண்டு நிறையா இருக்குது. அந்த மாதிரி லேசாக இனிப்பு நெய் கலந்த ரொட்டிகளும் நிறையா இருக்குது. 1.5 யூரோங்கிறது கிட்டத்தட்ட 130 ரூபாய்க்கு இது இங்கே கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். ஏதோ சமோசா மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 2.5 யூரோ.
பழங்கள் பரவாயில்ல, அந்த வகையில் நல்ல மலிவாக இருந்துச்சு. நம்ம பழங்கள் கூட வாங்கிக்கலாம். 2 ஆப்பிள்லாம் €1 அந்த மாதிரி இருந்துச்சு. 3 வாழைப்பழம் €1 இருந்தது. வெறும் குழந்தைங்க மரம் தான் சொன்னல, அங்கே நட்டு வச்சுருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரு விருப்பம் இருக்குது. குழந்தைங்க மரம் நடுறதில்ல, ஊரை சுற்றி நமக்கு எல்லா பழமரங்கள் அந்த மாதிரி நட்டு விட்டோம்னா வேணுங்கிறவங்க பறித்து சாப்பிட்டு போகலாம்ல, அந்த மாதிரி நடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அது எப்படி நிறைவேறும்னு தெரில, ஆனால் அப்படி ஒரு ஆசை இருக்குது. தெரு முழுக்க கடைசி வரைக்குமே இதை தான் நட்டுருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல திட்டம் தான், ஆனால் காயெல்லாம் வீணாக போகுது. அப்படியே ஒரு 2-3 நாள் ஓடி போச்சுங்க. அடுத்து விமான நிலையத்தை கிளம்பி ஊருக்கு போக வேண்டியது தான். நம்ம தங்கியிருந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பையன் அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அங்கே போயிட்டு பையை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாடகை வண்டியை பிடிச்சிக்கிட்டு விமான நிலையத்துக்கு போயிடலாம். இந்த தெரு முழுக்கவும் குழந்தைக்கா மரம் தான். இருங்க, யாருன்னா பிடிச்சி கேட்டுருவோம் இது என்ன தான் பண்ணுவாங்கன்னு. So you don't use this fruit? No. So this is not for eatable? They're just artificial, not for food. You just throw them away, that's it. They're just artificial. அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னா இது செயற்கை ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னென்னா, நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினேன், காணொலி எடுத்த பிறகு ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். சொல்ல வந்தது என்னென்னா, இது வந்து தானாக இயற்கையாக வளர்கிற ரகம் கிடையாது. நிறைய கலப்பு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காய் காய்க்கிற மாதிரி வச்சுருவாங்க. இல்லைன்னா அழகுக்காக நிறைய காய் வர மாதிரி, இல்லை அந்த காய் ரொம்ப நாள் மரத்துலேயே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ரகங்களை உருவாக்குவாங்க. ஆனால் அதில் இருக்க சாரை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார் நமக்கு. பாருங்க, 2 தெரு முழுக்க அந்த மரமே தான் இருக்குது. அவர் நண்பர் வந்து பாகிஸ்தான். அவராக கேட்டார், நீ என்ன வங்காளதேசமா அப்படின்னாப்புல. இல்லைங்க, நான் வந்து இந்தியா அப்படின்னேன். ஹிந்தியில் பேச ஆரம்பித்தார். நான் தெக்கங்க அப்படின்னு, மதராசி அப்படின்னு. அடப்பாய்களா, பாகிஸ்தான் வரைக்குமே மதராசி ஃபேமஸாக? இல்லை, எங்களுக்கு வந்து வடநாட்டு இந்தியர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தெற்க இருக்க இந்தியர்கள் வந்து ஹிந்தி பேச மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல, அவனா அதுக்கப்புறம் என்ன சேனல்னு காமி, நானும் இது பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நம்ம வலைவலி பக்கத்தை பார்த்து அவனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். விமான நிலையத்துக்கே வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுற மாதிரி இங்கே கறியை வந்து அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க. ஆனால் முழு காலை அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் இதில் என்ன உப்பு கண்டம் மாதிரி உப்பு தடவுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அங்கங்கே பூஞ்சை பூத்துருக்கு. இது கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது போல் இருக்குது. ஏன்னா இப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு காலும் 50,000 ₹1,00,000 வரைக்கும் சொல்கிறாங்க விலை. இங்கே எல்லா கடைகள்லையுமே வந்து அதை வச்சுருக்காங்க. தம்பி, உனக்கு ஒரு சீவல் வேணால் தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆத்தாடி, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடியான்ட்டேன். இந்த சோறு வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் என்னமா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த இதை பாத்திரத்தை அதெல்லாம் அந்த பீங்கானில் செஞ்சது. நல்லா அழகாக அதில் வண்ணங்களை தீட்டி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. பயங்கர விலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வேலன்சியா விமான நிலையம் பார்த்திங்கன்னா நல்லா சின்னது தான், இருந்தாலும் நல்லா இடம் வச்சு கட்டியிருக்காங்க. சின்னது தான்னா மொத்தமே இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 22 வழித்தடம் தான், 22, 23. ஆனால் அதுக்கே நிறைய இடம் விட்டு நிறைய கடைகள் இருக்குது உள்ளே. அது போக நமக்கு உணவுமே வந்து உள்ளே நம்ம மலிவாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது மற்ற விமான நிலையத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஐரோப்பாவில் மற்ற விமான நிலையத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் மலிவாகவே இருக்குது தான். நீங்கள் வந்து மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு 50 டேனிஷ் க்ரோனர் இல்லை 5 இல்லை 6 யூரோக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. குறைஞ்ச சாப்பாடே வந்து ஒரு 10 யூரோ இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 900 ரூபாய் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ஓரளவுக்கு 400 ரூபா 500 ரூபாய்க்கே வந்து முழு சாப்பாடு கிடைக்கிது. பர்கரு இல்லை மற்ற சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இது கொஞ்சம் மலிவான விமான நிலையம்னு சொல்லலாம். மலிவான பொருட்களும் இருக்க விமான நிலையம், மலிவானதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஸ்பெயின் வேலன்சியா பயணம் இதோட இனிதே முடிவடையுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களை கீழே எழுதுங்க. நன்றி, வணக்கம்.